ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து என்னோட 5 செகண்ட் ஸ்ட்ராட்டஜி சொல்லி தர போகிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி வேணுன்றவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு விடுங்க. ஓகே, நான் வந்து இப்போ 193 இருக்கேன். ஸோ இப்போ 200 to 300 போகலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ரெசிஸ்டன்ட் ஏரியாவில். ஓகே, ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ நம்மளால் ஒரு 200 to 300 போக முடியும்னு பார்க்கலாம். ஸோ அப்போ உங்கள்கிட்ட இந்த ஸ்ட்ராட்டஜி விட்டு ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது தெரியும். ஓகே, அகைன் போச்சு. சரி, ப்ராஃபிட். ஸோ டவுன் டைரக்ஷனுக்கான கன்ஃபர்மேஷன். ஸோ மார்க்கெட் இப்போ டவுன் டைரக்ஷன் போகிறது தான் தடுமாறிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மூவ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ மார்க்கெட்டு ஃப்ளோவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இதில் குழப்பிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகே, இன்னொரு சார்ட் வைக்கிறேன். மார்க்கெட்டு டைரக்ஷன் அண்ட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, மார்க்கெட் இப்போ டவுன் டைரக்ஷன் வர ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கன்ஃபர்மேஷன் சரியாக வந்துச்சுன்னு பார்ப்போம். மார்க்கெட் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஸ்ட்ராங் கேண்டிலாக இருந்தால் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மார்க்கெட் மூவ்மெண்ட் வீக்காக இருக்கு. மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் செல்லர்ஸ் வரலன்னு. ஓகே, ஆல்மோஸ்ட் ரிவர்சல். ஸோ இந்த இடத்துல பையர் வந்துட்டு பையர் போகிறான். ஸோ நெக்ஸ்ட் பை மூவ்மெண்ட் வரணும்னா நம்ம அதுக்கான கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். ஸோ வெயிட் பண்ணலாம். அது பண்ண கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சேல். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுவோம் அடுத்த ட்ரேடுக்காக. ஓகே, நான் போட்டு டைரக்ஷனுக்கு எகென்ஸ்டாக போகலாங்க. சப் ட்ரெண்டில் இருக்குது, அப் ட்ரெண்ட். பையிங் ஜோனுக்குள்ள போகுது. பிரேக் பண்ணிட்டான்.
ஸோ ரெசிஸ்டன்ட் லெவலில் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் கவனமாக இருக்கும். ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டில் ஸோ நான் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு ரிவீல் பண்ணல. ஸோ கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஓகே, 1 மினிட் கொஞ்சம் போய்க்கலாம். நமக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் இல்லை. அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. டவுன் ட்ரெண்ட் ஸோ நார்மலாக போயிட்டுருக்காங்க. ஸோ இது நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். பார்க்கலாம் 300 மேலே போக முடியுமான்னு. செல் மூவ் வரல. செல் மூவ் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். ஓகே, வெயிட் பண்ணலாம். சிலர் வர ஸ்டார்ட் ஆக்குறாங்க. இல்லை சிலர் வர. ஓகே, பை மூமெண்ட்ல தான் இருக்கு மார்க்கெட். லாஸ் பண்ணிட்டோம். சரி, ஒரு ட்ரேட் லாஸ் பண்ணிட்டோம். direction up. Okay, டைரக்ஷன் தான் இப்போ ஒரு மார்க்கெட் ட்ரை பண்ணுறாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி கிரியேட் ஆகுது. ஓகே, இப்போ மார்க்கெட் எகைன் டவுனில் போகுது. ஓகே, பிஎஸ் ரெசிஸ்டன்ட் லெவல் பை வந்துச்சுன்னா பை போகும். செல்லர் இங்கே 2 ரூபா ஸ்ட்ராட்டஜியில் வருது. இந்த லெவலில் பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணால் பை மூமெண்ட். பிரேக் பண்ணலை. பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணுவோம். ஓகே, ஓடிஎம். ஸோ மார்க்கெட் டைரக்ஷன் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அதனால நம்ம டவுன் ட்ரெண்ட் மிஸ் பண்ணிக்கலாம், லாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் பிரேக் பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, பிரேக். ஓகே, ரெக்கவர் பண்ணிட்டோம். ஸோ மார்க்கெட் டவுன் டைரக்ஷன். ஸோ சிங்கிள் கேண்டில் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கு. அதனால செல். ஓகே, செல். ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் நமக்கு எந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யுது அப்படின்னு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வேணும்னு நினைக்கிறவங்க வந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள்.